சொல்றீங்க? ஏதோ ஒரு ரோபோட் வந்து தன்னை ஹாரின்னு சொல்லிக்குது. இல்ல, நான் ஒண்ணு போய் சொல்லல. என்னால உங்களை வீட்டுக்குள்ள சேர்க்க முடியாது. ஏன் மிட்சி? நாளைக்கு காலையில நான் அதிகாரிங்க கிட்ட போய் சொல்ல போறேன். அது சரி. அப்ப அது வரைக்கும் நான் வீட்டுக்குள்ளேயே வர முடியாதா? எனக்கு வேற வழி தெரியல. வேடிக்கை பார்த்தது போதும், சீக்கிரம் வாங்க பசங்களா. ஷீரா குட்டி, நீயுமா? நான் அழகும் திறமையும் சேர்ந்து செஞ்சு கலவண்ணா. குட் மார்னிங் சார். நீங்க வர்றது கவனிக்கல. மரியாதைலாம் மனசுல இருக்கட்டும். கேட்டுக்கிட்டே இருக்கேல, உங்க சீனியர் ஆபீசர் எங்க? மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவர் வந்துகிட்டு இருக்காருன்னு சொல்றேன்ல. இதே பதில தானே அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சொன்னீங்க. கேளுங்க, கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கோங்க. அப்படின்னா அந்த ஸ்பை இப்ப காணாம போச்சு. அது மென்னஸ் டு ஸ்பா. ஏதோ ஒண்ணு. அவர் ஒரு குழந்தைக்கு அப்பா இல்ல? இல்ல சார், 2 குழந்தைங்க. ஏதோ ஒண்ணு விட்டுத்தலுங்க. இவருக்கு நம்ம சொல்றது புரியுது போல இருக்கு. அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு தனியா போனாருன்னு சொல்ல வரீங்க இல்லையா? ஆனா அங்க போனவரு திரும்பி வரும்போது விசித்திரமான ரோபோட்டா வந்திருக்காருன்னு சொல்றீங்க இல்லையா? உங்களோட இந்த கதையை நான் நம்பணும்னு நினைக்கிறீங்களா மேடம்? நான் என்ன போய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? நடந்ததுதான் நான் சொன்னேன். தயவு செஞ்சு இந்த ஸ்பாக்கு என்னாச்சுன்னு கண்டுபிடிங்க சார். சரி சரி, கோவப்படாதீங்க. உங்களுக்கு என்ன பத்தி தெரியல. நான் நினைச்ச எதையும் சாதிப்பேன். இந்த ஏரியாவுக்கே நான் தான் மாசு. இந்த காசு கபே ஏரியாவுக்கே நான் தான் பாஸ். அதுக்கு தான் நான் வாங்குற ஃபீஸ். ஏங்க, எனக்கு இந்த பஞ்ச் டைலாக் நல்லா செட் ஆகுதுல.